ஊர் தலை காட்ட முடியல சார். எங்க போனாலும் லைட் எரியலைங்கிறான், தண்ணி வரலைங்கிறான், ரோடு சரியில்லைங்கிறான். பெரிய இம்சையா இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். என் வீட்லயே காலைல 2 பேர் நின்று கதை முடி கிடக்குறாங்க. இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு 2 பீரியடா இவரை பிரசிடண்ட் ஆக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கே தெரியாம ரிசைன் பண்ணிட்டாரு. வட்டம் முடிச்சு என்கிட்ட வருத்தப்படுறாரு. எலி 8 முறை விட்டு கட்டிட்டு போகுது. ஆசை ஆற விட்டுச்சு. பணம் பதவி பட்டம் இதுக்கு அலையிறாங்க. மக்களுக்கு சேவை செய்யணும்ல ஜெயிக்கிறானுவ. ஆனா ஒண்ணு, அந்த ஆளுங்க வந்துதான் ஆகணும் ஊருக்குள்ள. நான் கேக்குறேன், என்னோட வாணி என்னங்க ஓட்டு போட்டான் பைப்ல தண்ணி வரல, லைட்டு எரிய மாட்டேங்குது, ஓட்டு கேட்க வந்தாங்க, பாக்கி எந்த நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு என்னங்க பண்றது? வரக்கூடாதீங்க, தலைவர் வரட்டும், நான் பேசி செய்ய சொல்றேன். வெளியில போயிருக்காரு, எனக்கு ஒரு முடிவு சரியான அப்ப வர்றாங்க. தலைவர் தான் வர்றாரு. என்ன சாரு திரும்பினா? வணக்கம். உங்களதான் பாப்புன்னு நினைச்சிட்டு வர்றேன். கும்பிட போன தெய்வம் குறுக்கண்ட வேறு நீங்க தான் நிக்கிறியா? ஏன் சொல்ல மாட்டேன்? இல்ல வக்கனையா பேசுவே நீ என்ன ஜெயிக்க வச்சிடோம்ல. நீ வாழ விஷயத்துக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? உனக்கா கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சான், ஊரு தலை காட்ட முடியல. என்ன சாரு என்ன நடந்து போயிட்டு ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாம சிரிக்க சொல்றீங்களா? உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சோம், எங்களுக்கு தெரியாம பதவி போய் ராஜினாமா போட்டு வேற கட்சி சேர்ந்துருக்கீங்க. தலைவரே, அப்பவே சொன்னேன், நம்ம இந்த முடிவெடுக்கிறதுக்கு முந்தைய கட்சிக்காரங்களை கலந்துக்கிட்டு எடுத்திருந்தா இப்ப நம்ம ரோட்ல வச்சு அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன ஆலோசனை கேட்க சொல்ற? ஒரு கட்சியில அடுத்து ஒரு பொறுப்பு கொடுக்க போறான், அதுக்காக தான் கட்சி மாறி இருக்கும். பொழுதனைக்கு இந்த அளவுக்கு ஆலோசனை கேட்க முடியுமா? நல்ல விஷயம், மக்களுக்கு நல்ல விஷயம், ஒரு பொறுப்பு வேணியா? உங்களுக்கு கொடி பிடிக்கிறது நாங்க, கோஷம் போடுறது நாங்க, உங்களுக்கு பொறுப்பு கொண்டு வர்றது நாங்க. ஆனா நீங்க கன்செப்ட் நேரத்துல கட்சியை மாத்திரிய கரையை மாத்திரிய. இவரோட சுத்தினதுக்கு 4 ஆட்டோ வாங்கி மேய்ச்சிருந்தா கூட ஆளாயிருக்கலாம். இவர் பின்னாடி நம்ம சுத்தினதுக்கு நமக்கு நல்ல பாடம் கொடுத்துட்டாரு. அது மட்டுமா, வீட்டுல எவ்வளவு பேச்சு நமக்கு. வீட்டை பார்க்க முடிஞ்சா, காட்டை பார்க்க முடிஞ்சா, உங்க பின்னாடியே போய் பொழுதுக்குன்னு இன்னைக்கு ஈஸியா போய் கட்சி மாற்றி இருக்கிறாரு. தலைவருடைய நலனுக்காக போல நம்மளுடைய கிராம நலனுக்காகவும் உங்களுக்காகவும் தான் நமக்காகவும் தான் கட்சிக்கு போய் சேர்ந்திருக்காரு. கட்சியில போய் சேர்ந்தது மட்டும் இல்ல, கட்சியில நம்ம எல்லாரும் போனா அண்ணனுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், நம்ம ஊருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், நிறைய செய்யலாம். வைத்தியக்கார பயிலிட்டு மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி. ஓஹோ, நீங்க ஒரு ஜாலரா போடுங்க, ஜாலரா ஒத்து ஊதுறீங்களே. நீங்க சொல்றது சரிதான். எப்படி செய்யறது? ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சு அந்த பதவியை ராஜாங்க விட்டு உங்க திட்டி போக சொன்னவங்களா? வேற கட்சியில இருந்து ஜெயிக்காம இருந்து போயிருக்கணும். இங்க வந்து ஜெயிச்சு போட்டு போனீங்கன்னா யார் ஏத்துக்குருவா? இந்த பதவியில இருந்து மக்கள் நல்லது செய்ய முடியாதா? இன்னொரு கட்சியில போய் பெரிய பொறுப்பாக செய்ய முடியுமா? உங்களை தேர்ந்தெடுத்து பாரு. தப்பு. நாங்க கோபப்படுறோம்னு நினைக்காதீங்க. இந்த ஊரே உங்க மேல வெறுப்பாதான் இருக்கு. ஏதாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ராமு, என்னையா மனசாட்சியா இருக்கு, மண்ணாங்கட்டியா இருக்குன்னா வெறுப்பா இருக்கு, பருப்பா இருக்கு. ஏன் வட்டில நீ ஒரு வாட்டி வேற ஆள் இல்லையா நமக்கு? ஏன் வட்டில சாம்பார் ஆப்பு எனக்கு